நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்று கொள்ளுகிறேன். இந்த மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் சபையாராக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இடங்களிலே, தேசங்களிலே, நகரங்களிலே மற்ற விசுவாச குடும்பத்தோடு உங்களை கூடி வராமல் போனாலும் முடியாவிட்டாலும் நீங்கள் இப்பொழுது இந்த வலைதளத்தினூடாக, இந்த ஆன்லைன் ஆராதனையினூடாக நீங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒருமனப்பட்டிருக்கிறீர்கள். திஸ் சர்ச் தான். எனவே இந்த நாளிலும் கூட பிரேடா சபையாரும் எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய இடத்திலும் லாக்டவுன், அந்த அவருடைய மண்டபம் மூடப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களும் இப்பொழுது எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்கள். மற்றும் ஆண்ட்வெர்பன் சபையார், புருசல் சபையார் கூட இந்த ஆராதனையிலே ஒருமனப்படுகிறார்கள், கூட வந்திருக்கிறார்கள். அச்சன் சபையார் ஒரு பகுதியினர் இன்று காலையிலே ஆராதனை செய்கிறார்கள். மற்ற பகுதியினர், நான் விசுவாசிக்கிறேன், அவர்களும் எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒருமனப்படுகிறார்கள். இன்னும் லண்டன் தேசத்திலிருந்தும் பல தேசங்களிலிருந்தும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினரையும், விசுவாச பெருமக்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கரங்கூப்பி உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். எனவே இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு மகா பிரகாசமான நாளாகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாகவும் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வாராக. எனவே நாம் இந்த இணையதளத்தினூடாக ஆண்டவருடைய நாமத்தை ஒருமுகமாக நாம் உயர்த்துவோமாக. எனவே நீங்கள் சபைக்குடி வர முடியவில்லை என்று கவலை வேண்டாம். ஒரு சொற்ப காலம்தான் இவைகளெல்லாம். ஆனாலும் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவராயிருங்கள். கிடைத்த உங்களுடைய இந்த நேரத்திலும், இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்து ஆண்டவரை தேடுங்கள். நிச்சயமாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. எனவே நாம் நெருக்கமான காலத்தில் தான் ஆண்டவரை அதிகமாய் தேட வேண்டும். இலகுவாக இருக்கிற நேரங்களிலே தேடுவதிலும் பார்க்க முடியாத நேரத்திலே தேட வேண்டும். தாவீது அப்படித்தான் துரத்தப்பட்ட வேளையிலே சவுலினால் வேதனைப்பட்டு துரத்தப்பட்டு வனாந்திரத்திலும் ஏர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன் என்றெல்லாம் பாடினார். அநேக சங்கீதங்கள் உருவாயிற்று. தேவனை நோக்கி பல விண்ணப்பங்கள் உருவானது. காரணமே அவருடைய நெருக்கங்கள் தான். அதே போல் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தில், இன்னும் அதிகமாக ஒடுக்கத்தில் அதிகமான ஜபங்கள் வளரட்டும். அதிகமாக ஆண்டவர் நோக்கி பாடுங்க, துதியுங்க, மன்றாடுங்க. ஸோ உங்களை எல்லாரையும் நாம் மீண்டுமாக வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும், இங்குள்ள யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஆரம்பத்திலே ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதியை வாசிப்போம். வாசித்து நாம் பாடல் ஆராதனைக்குள்ளாய் ஜெபத்தோடு கடந்து செல்வோமாக. சங்கீதம் 119, சங்கீத புத்தகம் 119, Psalm 119, 9ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனங்கள் வரைக்கும். Verse 9 until 16
Psalm 119 9-16. நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக இதை வாசிப்போமாக தேவ சமூகத்திலே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் சோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்பிலே எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமேன். ஓகே, அன்பானவர்களே, நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பமாகுவோமாக. பிதாவே, இந்த காலை வேளையிலும் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும் அண்மையில் இருக்கின்ற பிள்ளைகளோடும் ஒருமனப்பட்டு உம்மிடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, சென்ற காலமே எங்களை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சென்ற வாரமும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விசுவாச குடும்பத்தாரையும் நீங்கள் போஷித்து உடுத்துவித்து பாதுகாத்து மன்னித்து அக்கிரமங்கள் எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு தப்பி எங்களை இந்த ஒரு புதிய வாரத்திலும் எங்களை பிரவேசிக்க செய்த உங்கள் கிருபைகளுக்காக நன்றி கூறுகிறோம். நீங்கள் நல்லவராகவே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பாராட்டின அன்பு பெரியது பிதாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக உமது ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக இப்பொழுதும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாங்கள் பாடுகிறோம், துதிக்கிறோம், பலப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தந்த விசுவாசத்துக்கு நன்றி பிதாவே. இப்போதும் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கெல்லாம் உம்மை பாடி துதிக்கிறார்களோ அங்கு உம்முடைய பிரசன்னம் மகிமை இறங்கட்டும். அப்பா, நோய்கள் வியாதிகள் நீங்கட்டும். பிள்ளைகள் ஆண்டவரே பலப்படட்டுவார்களாக. இந்த நாளிலும் இங்குள்ளவர்களோடு கூட சேர்ந்து மற்றவர்களும் ஆண்டவரே ஆவிலும் ஆத்மாவிலும் ஒருமனப்பட்ட இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். சரி அன்பானவர்களே, நாம் பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிப்போமாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னப்பட்டபடி அப்படியே நான் வாசித்து அந்த ஜீவ சுரத்தில் கொண்டு வைப்போம். அதாவது பாட்டு எங்கே தொடங்க வேண்டும் அதிலிருந்து நீங்கள் அந்த பாட்டை தொடங்க வேண்டும். மியூசிக் கொஞ்சம் பழகிக்கொள்ளுங்க, மியூசிக்கை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளட்டும். அப்போ ஒழுங்காகவும் கிரவமாகவும் நேர்த்தியாகவும் பாடல் அமையும். பாடுவோமாக தம்பி. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே
சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எமக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே ஆமேன். பார்த்தீர்களா, நீங்கள் அப்படியே அந்த டோனோடு சேர்த்து படித்தது பாடுகிறது எனக்கு காதில் கேட்கிறது. எனவே அப்படி பாடும் பொழுது மன ரம்மியமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக அது இருக்கிறது. எனவே கர்த்தர் படைத்த இவைகள் தான் அன்பானவர்களே, ஆண்டவர் படைத்த இசைதான். அவர் மனுஷனுக்கு சந்தோஷத்துக்காகத்தான் இந்த இசையே படைச்சிருக்கிறார். அதனால் நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரை பாடுவோம், மகிழ்ச்சியாய் அவருக்கு கீதம் செய்வோம். ஒன்றுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துட்டுது. நாம் ஆண்டவரை சந்திக்கும் நாள் மிக நெருக்கத்தில் இருக்கிறது, மிக மிக அண்மையில் இருக்கிறது. நம்முடைய மீட்டெடுத்த நம்முடைய இரட்சகர் மிக அண்மையில் இருக்கிறார். அவருடைய ஆனந்த முகத்தை நாங்கள் காண இருக்கிறோம். எங்களுக்காய் முடிசூட்டப்பட்ட தலையை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எங்களுக்காய் கன்னத்தில் அடிவாங்க கன்னத்தை பார்க்க இருக்கிறோம். அவருடைய கண்கள், அன்பின் கண்கள், கரங்கள், கால்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அவருடைய காயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கிற நாள் மிக விரைவிலே இருக்கிறது. அவற்றை நினைவு கூர்ந்து உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமாக. எனவே பாடலை பாடுவோமாக. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவர்
அவரை நான் போற்றுவேன். என் வாழ்வினில் துணையவரே, என் தாழ்விலும் வேலன் அவரே. என் வாழ்வினில் துணை அவரே, என் தாழ்விலும் வேலன் அவரே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். வானம் பூமி யாவும் படைத்த வல்ல தேவன் எந்தன் மீட்பர், மாறும் உலகில் அன்பு ஈந்து அணைக்கும் என்னை நின்ற கரங்கள். வானம் பூமி யாவும் படைத்த வல்ல தேவன் எந்தன் மீட்பர், மாறும் உலகில் அன்பு ஈந்து அணைக்கும் என்னை நின்ற கரங்கள். தொழுகிறேனே உந்தன் பாதம் தொடருவேனே, ஊமை நாளும் சிலுவை நிழலில் வாழ்வு கண்டேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். நாளை உலகின் நிலையை அறியேன், நடத்தும் மேய்ப்பர் கோலும் தடியும் தாழ்விலுந்தன் கிருபை கண்டேன். தயவிலூன்றும் அரணும் நீரே, நாளை உலகின் நிலையை அறியேன், நடத்தும் மேய்ப்பர் கோலும் தடியும் தாழ்வில் உந்தன் கிருபை கண்டேன். தயவிலூன்றும் அரணும் நீரே, வாழ்த்தும் எந்தன் இதயம் தினமும் வணங்கும் நிந்தன் அன்பின் நாமம். உயிர்த்த தேவன் உறவில் மகிழ்வேன், கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். என் வாழ்வினில் துணையவரே, என் தாழ்விலும் வேலனவரே. என் வாழ்வினில் துணையவரே, என் தாழ்விலும் வேலனவரே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தரை பாடி கர்த்தரை துதித்து அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற பலன் அன்பானவர்களே. அது சும்மா ஒரு பாடல் அல்ல, சும்மா ஆண்டவரை துதிப்பதல்ல. நாங்கள் மெய்யான ஜீவனுள்ள ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம், அவரை புகழ் பாடுகிறோம், அவர்களை நாங்கள் மேன்மை அடைகிறோம், அவர்களே மகிழ்ச்சி அடைகிறோம். மரமோ செடியோ தெய்வம் அல்லாதவைகள் அல்ல, பார்க்கக்கூடாதவைகள் அல்ல, கேட்கக்கூடாதவைகள் அல்ல. பார்க்கக்கூடியவர், கேட்கக்கூடியவர், உணரக்கூடியவர், நமக்காக பரிதவிக்கக்கூடியவர். அவரை நோக்கி தான் நாங்கள் பாடி அவரை துதிக்கிறோம்.
எனவே அந்த விசுவாசத்திலே நாம் பாடி இன்னொரு பாடலை துதிப்போம். அவருடைய அன்பை குறித்துள்ள ஒரு பாட்டை நாம் பாடுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்று தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்று உன்னை மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. கலங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசு சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மேலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் ஆறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. வேகமா போங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது. அன்பான மாறாத அன்பு, மாறாத கர்த்தர், மாறாத நேசர், மாறாத வாக்குத்தத்தங்கள். வானம் பூமியும் மாறி போகும். வானம் பூமியும் மாறினும் அவருடைய அன்பு மாறாதது. நம்மேல் வைத்த கிருபை மாறாதது. உன்மேல் வைத்த அன்பு கிருபை, என்மேல் வைத்த அன்பு கிருபை, சபையில் வைத்த அன்பு கிருபை மாறாதது. என்ன மாறிக்கொண்டு போனாலும் மனுஷன் மாறுவான், எல்லாம் மாறும், காலநிலை மாறும், எல்லாம் மாறிக்கொண்டே போகும். இந்த உலகத்தில் எல்லாம் மாறும். மாறாதது ஒன்று உண்மையான அன்பு தான் மாறாது. அது தேவ அன்பு தான். அது எப்பொழுதும் நம்மை தற்காக்கும். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் இன்னுமாய் துதிப்போமாக. கொடுங்க பாப்போம். La 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 la. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உமை மனதார துதிப்பேன், சோஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உமை
உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைக்கோ புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். புதிய கிருபையினாலே இந்த நாளிலும் நம்மை ஆண்டவர் சூழ்ந்து கொள்கிறார். சென்ற வாரத்தின்படி இல்லை, இந்த வாரம் புதிய கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளும். புதிய கிருபை என்று சொன்னாலே நமக்கு கிடைக்கின்ற தேவனுடைய அளவில்லாத அன்பு, கிரியை செய்கிற அன்பு என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அதுதான் கிருபை. செத்த கிருபை அல்ல, செத்த கிரியை அல்ல. புதிதாக ஆண்டவர் நமக்காக போராடுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நமக்கு போதிக்கிறார், புத்தி சொல்லுகிறார், சிட்சிக்கிறார், வழிகாட்டுகிறார், வெளிச்சம் கொடுக்கிறார். அது அந்த கிரியை செய்கிற அன்பு, அதுதான் அந்த கிருபை என்று சொல்கிறது. இந்த வாரத்திலும் அவருடைய அன்பு நம்மத்திலே கிரியை செய்யும், உங்கள் குடும்பத்திலும் கிரியை செய்யும். பிள்ளைகள் விசுவாசிக்கிறீர்களா? ஓகே, இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை எல்லாருமாக நாம் துதித்து அவரை போற்றுவோமாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாருமாய் பாடி கர்த்தரை வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமாய் கர்த்தரை ஒருமனப்பட்டு துதியுங்கள். துதி பாடிடுவோம் நம் தூயவரே, புது ஜீவனும் பெலனும் நாம் பெறவே. துதி பாடிடுவோம் நம் தூயவரே, புது ஜீவனும் பெலனும் நாம் பெறவே. மகிமையில் தினமும் நிறைந்திடவே நாம் மனம் மகிழ்ந்தே நம்மை நாம் மறந்தே. துதி பாடிடுவோம் நம் தூயவரை, புது ஜீவனும் பெலனும் நாம் பெறவே. கடும் புயல் போல் வரும் சோதனையில் தம் கரம் பிடித்தே நம்மை காத்திடுவார். கடும் புயல் போல் வரும் சோதனையில் தம் கரம் பிடித்தே நம்மை காத்திடுவார். பெருமாபத்து நேரத்தில் அழைத்தாலே வந்துனை அணைத்திடும் அன்பரவர். வந்துனை அணைத்திடும் அன்பரவர். துதி பாடிடுவோம் நம் தூயவரை, புது ஜீவனும் பெலனும் நாம் பெறவே. அனுதினம் ஜீவனை காப்பவரே, உன்னை அன்புடன் அழைத்த ஆண்டவரே. அனுதினம் ஜீவனை காப்பவரே, உன்னை அன்புடன் அழைத்த ஆண்டவரை. அவர் வந்துன்னை அழைத்துமே சென்றாலே நீ ஆயத்தமாக இருந்திடுவாய். ஆயத்தமாக இருந்திடுவாய். துதி பாடிடுவோம் நம் தூயவரை, புது ஜீவனும் பெலனும் நாம் பெறவே. மகிமையில் தினமும் நிறைந்திடவே நாம் மனம் மகிழ்ந்தே நம்மை நாம் மறந்தே. துதி பாடிடுவோம் நம் தூயவரை, புது ஜீவனும் பெலனும் நாம் பெறவே. மகிமையில் தினமும் நிறைந்திடவே நாம் மனம் மகிழ்ந்தே நம்மை நாம் மறந்தே. துதி கர்த்தரை துதியுங்கள் எல்லாருமாக. கர்த்தர் நல்லவர், மகிமை உள்ளவர், பெரியவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், உன்னதமானவர், தேவாதி தேவன். இந்த நாளிலும் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்க
ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிப்போம். பிதாவை, இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த உலகமெங்கும் ஆண்டவரே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனான்னு சொல்லப்படுகிற இந்த வியாதி, இது நீங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம்ப்பா. எல்லா அதிகாரம் உங்களுடைய பாதத்துக்களை கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவரே. உங்களுடைய அதிகாரத்திலே ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்றபடி ஒரு சொல்ல ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும். இந்த தேசங்களில் ஆட்டி படைத்து குழந்தைகள், வயதானவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், காசு பணம் இல்லாதவர்கள் தவித்து கொண்டிருக்கிற நேரத்திலே கண்ணோக்கி பார்க்கும்படி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் நிமித்தம் இறங்கி ஆண்டவரே இதில் சுகத்தை கொடுக்கும்படியாய், இந்த வியாதிகள் நீங்கும்படியாய் பிரார்த்திக்கிறோம் அப்பா. நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, கடைசி காலங்களிலே இந்த கொள்ளை நோய்கள் வரும். இது மனுஷனுடைய மக்களுடைய பாவத்து நிமித்தமாக இவைகள்லாம் உண்டாகும் என்பதில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் உங்களுடைய எல்லா பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிற்று என்றபடி உங்களுடைய கிருபை பெருகும்படியாய் ஆண்டவரே, ஜனங்கள் மீது உங்களுடைய கிருபை பெருகும்படியாய், உங்களுடைய கிருபை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை ஆண்டு கொள்ளும் ஜனங்களை காத்துள்ள வேண்டிய பொறுப்பு உம்முடையது. நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறபடின்னு செய்யும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். அடுத்ததாக நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு போது முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன், உம்மை நான் என்றும் நேசிப்பேன். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன், உம்மை நான் என்றும் நேசிப்பேன். தேவனன் அடைக்கலம் கோட்டையும் கண்மலை கண்மலை மேய்ப்பவர், தேவனின் அடைக்கலம் கண்மலை மேய்ப்பன் கோட்டையும் அரணானவர். தெரிந்தெடுத்து சரணடைகிறேன், என் கதிவராரில்லையே. தெரிந்தெடுத்து சரணடைகிறேன், என் கதிவராரில்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன், என்றும் உம்மை நேசிப்பேன். இந்த பாட்டில் பாருங்க, ஒரு பாட்டு இருக்கா, போடுங்க. அப்போ இருக்கா முதல் பல்லவி, தேவனின் அடைக்கலம் கண்மலை மேய்ப்பன் கேட்டையும் அரணவனோட படிச்சிரியத்தில் எவ்வளோ பெரிய பாரதூரமான ஒரு பாவம். கேடா அவர் கேட்டியில் கோட்டையும் கண்ணவனவர். பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி பாருங்கள். எக்ஸாம் செய்து போட்டு உடனே கொடுக்கக்கூடாது, திருப்பி செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அதை போல் இதையும் நீங்கள் வாசித்துட்டு தான் இன்னொரு ஆளுக்கு அனுப்பணும். இது கடிதமாக இருக்கட்டும், இதுமாக இருக்கட்டும். முதல் சரணத்தை பல்லவியை போடுங்க. பல்லவியை, என்னை பெயர் செல்லி அழைத்ததுவா, உண்மை நான் செல்லியில் சொல்லி. இதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இது உலகமெங்கும் போகிற பாட்டு. பிற பார்த்துட்டு என்று பிறகு இதாப்போம். எனவே நான் இதோட நிப்பாட்டுறேன். நான் உட்காந்துக்கொள்வோம். கர்த்தருடைய வசனத்துக்கு போவோம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். மாற்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம்
அதிலே ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிப்போம். இருபத்தி 3வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அல்லது நாங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து அந்த பகுதியை வாசித்தால் மிகுந்த நல்லா இருக்கும். மார்க்கு 10:17 பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் என் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கட்டளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தருத்தரு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐசியமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்கிறது என்றார். இந்த முதல் பகுதியை நாங்கள் வாசித்து மீதிக்கு செல்வோமாக. இந்த இடத்திலே ஆண்டவர் ஊழிய பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது, மாற்கு சுவிசேஷத்திலே இப்படியாக மாற்கு பதிவு செய்திருக்கிறார். ஒருவன் ஓடி வந்து, அவன் யாராம்? அவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன், ஆஸ்தி படைத்தவன். அவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அப்போ அந்த பப்ளிக் பிளேஸில் ஒரு வாலிபன், அதாவது ஒருவன், இப்போ இதில் வாலிபன் என்று போடையில், ஆனால் நீங்கள் மத்தேயு 19:22 வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இவரை குறித்து, இந்த யார் இதை செய்தது, இந்த கேள்வி கேட்டவர் யார் என்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுப்பீர்களானால் மத்தேயு 19:22 மட்டும் வாசித்து பாருங்கள். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்ப அங்கே ஒருவன் என்று சொல்லப்பட்ட அந்த ஒருவன் ஒரு யங் மேன், ஒரு வாலிபன் என்று பார்க்கிறோம். அந்த வாலிபன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். அவன் ஒரு பெரிய பணக்காரன், கையில் ஐஸ்வர்யமண்டா, வேலைக்காரர்கள், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தில் அவனுக்கு அதில் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்ஃபர்மேஷன் லூக்கா 18:18 வாசிக்கும் பொழுது அவர் யாரென்று இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுப்போம் என்று சொன்னால், அவர் யாரு? லூக்கா 18:18 18 லூக்கா. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பார்த்தீங்களா, இவரை குறித்து லூக்கா சொல்லும் பொழுது, இஸ் எ லீடர், அண்ட் யங் மேன் அண்ட் அ ரிச் மேன். இந்த 3 காரியம் அந்த வாலிப பிள்ளைகிட்ட இருந்திருக்கு. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு வாலிபன், ஐஸ்வர்யம், ஒரு லீடர், ஒரு மேல பிரசித்தமான ஒரு வேலை, மதிப்புக்குரிய வேலை, புகழ்மிக்க வேலை, தலைவன் என்று அவருக்கு ஆக்கள் இருக்கு. ஆள் இல்லாமல் தலைவனாக இருக்க முடியாது. அப்போ நிறைய பேர் அவருக்கு இருக்கு தலைவன். இப்படிப்பட்ட ஒரு வாலிபன் இந்த நாட்களில் இந்த 3 இருந்தால் அவரை தேவ சபையிலும் அல்லது கர்த்தரிடத்தில் பக்தி, தேவ பக்தி உள்ளவனாய் காண முடியுமா என்ற ஒரு கேள்வி. இவனை பாருங்கள், பப்ளிக் பிளேஸில் வந்து முழங்கால் படிக்கிடுகிறான். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைவன், எத்தனையோ பேருக்கு தலைவன், பணம் படைத்தவன், ஒரு முக்கியமானவர், ஐஸ்வர்யமானவர், எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துடைய முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல கேள்வி, ஒரு நல்ல ஒரு இதை தேடுகிறான். நான் இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கல. அவனுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு குறை ஒன்று இருக்கு. இதெல்லாம் எனக்கு சமாதானம் இல்லை. அந்த மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம், உண்மையான விடுதலை இந்த ஐஸ்வர்யத்தில் இல்லை. அது ஏதோ ஒரு குறை ஒன்று இருக்கு, ஒரு எம்டினஸ் இருக்கு. அதனால தான் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள
நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு இந்த வாலிபர்கள் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவியிலே வந்தால் ஆண்டவரை பப்ளிக்காக அறிக்கை செய்வார்களா? முழங்கால் படியிடுவார்களா? ஜபிப்பார்களா? ஊழியம் செய்வார்களா? அல்லது நித்திய ஜீவனை தேடுவார்களா? பணத்தை தேடுவார்களா? ஓவர் டைமுக்கு ஓடுவார்களா? எப்படி வீட்டை வாங்கலாம், எந்தெந்த வீட்டை வாங்கலாம் என்று வீட்டை ஓடி திரிவார்களா? காணி வாங்க ஓடுவார்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்களா? அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்று அதை தேடி ஓடுவார்களா? எதை தேடி ஓடுவார்கள்? இவன் ஓடி ஆண்டவருடைய காலிலே விழுந்து முழங்கால் படியிட்டு கெஞ்சுகிறான், ஆண்டவரே என்று. பார்த்தீர்களா? அதனால தான் ஆண்டவர் வசத்தை வாசிக்கிறோம், அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, யங் மேன், இளம் வயதில் பெண்களையும் பட்டங்களையும் படிப்புகளையும் தேடி ஓடாமல் நித்திய ஜீவனை தேடுகிற ஒரு யங் மேன், இளம் வயதில் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய பிரமாணத்தை வசனத்தை காத்து கொள்வதனால் தானே என்று வாசித்தது போல அவனுக்கு அந்த நித்திய ஜீவன் தேவைப்பட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றபடி இந்த வாலிபன் தேடியது நித்திய ஜீவனை. இந்த நாட்களில் கேட்போம், இன்றைக்கு ஒரு பிள்ளை கொஞ்சம் படித்து எழுப்ப வந்தோடனே பெற்றோரை கூடி மதிக்க மாட்டார், பிறரை கூடி மதிக்க மாட்டார்களா? இந்த சபை எங்களுக்கு லோ, நாங்கள் ஹை கிளாஸ் சபைக்கு போக போகிறோம் என்று ஏதோ ஒரு கிளாஸுக்கெல்லாம் போவார்கள். அல்லது அவர்கள் கடவுளையே கேள்வி கேட்பார்கள், கடவுள் பொய் என்றெல்லாம். கொஞ்சம் கூட படித்த உடனே பைபிளில் இருக்கிற காரியத்தை குற்றம் பிடிச்சு, அப்போ கடவுள் இல்லை, கடவுள் 4ஆம் நாள் தானே சூரியனை படைத்தார், அப்போது முதலாம் நாளில் ஒளியையும் இருளையும் பிரித்தார், அந்த ஒளி என்ன, இந்த லைட் என்ன, எனவே வேதம் பொய், பைபிள் பொய் சொல்லுது என்று ஆராய்ச்சி அறிவு வளர்ந்தோடனே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து குழப்பி அடித்து வேதம் சொல்வது பொய் என்றெல்லாம் அப்படி செய்து கொண்டு நாஸ்திகராக போகிற காலங்களும் இருக்குது வாலிபர்கள். கொஞ்சம் அதிகம் படித்த உடனே, கொஞ்சம் யூனிவர்சிட்டியில் அல்லது அதுக்கு மேலாக வெளியே போனோன்னு, படிப்பு நல்லது, ஆனால் அது கடவுளை நோக்கி நடத்தாவிட்டால் அந்த படிப்பு குப்பை. கற்றதனாய பயனன்கோள் வாளறிவன் நற்றால் தொழாரணி. கற்பதினால் வருகிற பயன் என்ன? வாளறிவன் கடவுளை அறிகிற அறிவு தான் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக எந்த படிப்பிலும் நீங்கள் கடவுளை காணலாம். நீங்கள் எந்த துறையை படித்தாலும் அங்கே நீங்கள் கடவுளை பார்க்கலாம். ஈவன் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் அங்கே கடவுளை நீங்கள் சந்திக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு இயற்கையை பற்றி படிப்பீர்கள் என்றால் கடவுளை பார்க்கலாம். வானசாஸ்திரங்களை படிப்பீர்கள் என்றால் அங்கே கடவுளை பார்க்கலாம். இசையை நீங்கள் படிக்க போனால் இசையில் நீங்கள் கடவுளை பார்க்கலாம். எல்லா இடத்திலும் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இருப்பது தெரியும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படி, தட்டுங்கள் திறக்கப்படும் என்றபடி இவன் தேடுகிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ இந்த நாட்களில் எதை தேடி ஆவலாய் ஓடி திரிகிறாய்? சிந்தித்துப்பார். இங்கே ஒரு வாலிபனை பார்த்தீர்களா? எனவே அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார், மறுகேள்வி. நீ அதாவது விபச்சாரம் இந்த கட்டளையெல்லாம் கைக்கொள் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதல் அதை கை கொள்ளுகிறேன். அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாலிபனாக இருந்திருப்பான்? ஒழுக்கத்திலே சிறந்த வாலிபன், தலைவன், ஐஸ்வர்யவன். இந்த பணமும் காசும் அவனை கெட்ட வழியில் நடத்தையில, இந்த பதவி அவனை துர் ஆசையில் நடத்தையில, அவன் சரியா பாவத்திலே வாழ்ந்திருக்கலாம். அவன் சிறு வயது முதல் விபச்சாரம், கொலை, பொய்சாட்சி, வஞ்சனை, தாய் தகப்பனை அடித்தோ அல்லது ரெஸ்பெக்ட் பண்ணாமலோ இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து இதெல்லாம் செய்திருக்கிறான். ஆனாலும் இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஐஸ்வர்யங்களை விற்று உன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றார். அதாவது ஆண்டவர் விளங்கிட்டு, இவனுடைய இப்படி இருந்தாலும் இவனுக்குள்ளே ஒரு உலகத்தை அவன் வெறுக்கலான். இந்த உலகத்தை வெறுக்காத வாழ்க்கை, இவனுக்கு ஐஸ்வர்யத்தில் மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு. எனவே உலகத்தை வெறுக்க பழக வேண்டும், பின்பு உன்னுடைய சுயத்தை வெறுத்துக்கொள், சிலுவை எடுத்துக்கொண்டு நட. அப்போ ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அன்பான அருமையானவர்களே, உலகத்தை வெறுக்க பழக வேண்டும், சுயத்தை வெறுக்க பழகணும். மாமிச ஆசைகளை, அதான் சுயத்தின் ஆசை.
இதை இங்கே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இதை விட்டு தருத்தரு கொடுத்து விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாண்டு அந்த உபதேசத்தில் அப்படியே வருகிறது. நீங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்கள். இந்த 3 பகுதிகளிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். ஆனால் அவனால் இந்த உலகத்தை வெறுக்க முடியாமல் போயிட்டு, அவன் ஆஸ்தி உள்ளவன் என்ற படியினால மனம் உடைந்து மடிந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு போய்விட்டான். ஆயிலும் பாருங்கள், இந்த மார்க்கு 10:23 பாருங்கள். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். அப்படி என்றால் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்களா? அரிது என்று சொன்னார். பிரவேசிப்பார்கள், வெரி வெரி செல்டம், அதாவது கஷ்டம். அவர்கள் எப்பொழுது தங்களுடைய இந்த உலகத்தை ஒருவன் வெறுக்கிறானோ, உலக ஆசைகளை, பண ஆசைகளை, மேன்மைகளை எவன் வெறுக்கிறானோ, அடி உள்ளத்திலே அவன் தரித்திரனாக வேண்டும், ஏழையாக வேண்டும். எனவேதான் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமை என்ற ஏழ்மை. இப்போ பணக்காரனாக இருந்தாலும் ஐஸ்வர்யமாக இருந்தாலும் அது கடவுள் கொடுக்குற ஐஸ்வர்யம்தான். ஆனால் ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது உன்னுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காதே என்று வேதவாக்கி சொல்லும். அதில் வச்சிடாத. அது இருந்தாலும் சரி போனாலும் சரி அதையே நம்பி வாழாத. அதில் மேல் உன் ஆசையை வைக்காத. அது பெருக வேண்டும் என்று ஓடாத. அதற்காகவே உன்னுடைய வாழ்நாள் முழுக்க செலவழிக்காத. உன்னுடைய எனர்ஜியெல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாத. அதில் நீங்கள் முதலீடு செய்யாத. முதலீடு செய்ய விரும்பினால் ஆண்டவரிடத்திலே முதலீடு செய். இயேசு கிறிஸ்துவிடத்திலே முதலீடு செய். அப்போ பாருங்கள், முதலாவது உலகத்தை வெறுக்க பழக வேண்டும். உங்களுக்கு இந்த நாட்டில் வந்திருக்கிறீங்க, காசு பணம் இதில் கண்டு மயங்கிறாதீர்கள், மயங்க வேண்டாம். சாத்தான் பாவிக்கிற இந்த கருவிகள் 2, 1 மாமிசம், 2 இந்த உலகம். இந்த 2ஐயும் வைத்துத்தான் ஒருவனை அவன் சோதிக்கிறான், அவனை பாவத்திலே விழுத்துக்கிறான். இந்த 2 தான். இதுதான் அவனுடைய ஆயுதங்கள். 1 இந்த உலக ஆசை. இயேசு கிறிஸ்து காட்டு நான் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துக்கு இந்த பாருங்க உலக மேன்மை எல்லாத்தையும். இதுதான் கிடையாது. ஆதாமுக்கெல்லாம் கிடைச்ச சோதனை ஏவாளுக்கு சும்மா அழகா இருக்கு, நல்லா இருக்கு காட்டினான். இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு தருகிறேன், காலில் விழுந்து கும்பிட்டுருங்க, என்னை பணிந்து கொள்ளுங்க. 2வது போட்டான். 1வது போட்ட சோதனை என்ன? இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றும். மாம்சத்துக்கு வந்த சோதனை சுய வெறுப்பு, உலகத்தை வெறுக்கிற வெறுப்பு. இந்த 2ஐ இயேசு செய்தார். அந்த நாளிலே தூக்கி எறிந்தார். அப்பாலை போ சாத்தானே என்றார், முன்னேறி சென்றார். எனவே உங்களுக்கு வருகிற சோதனைகள் இந்த 2க்குள்ளே தான் ரவுண்ட் பண்ணி யாருக்கும் வரும். இன்றைக்கு உலக மேன்மை, உலக ஐஸ்வர்யம், உலகத்திலே பெரிய பதவி, உலகத்தில் பெரிய மதிப்பு, உலகத்திலே வாழ வேண்டும், உலக பிரகாரமான போட்டி பொறாமையில் வருகிற படியால்தான் ஆவியின் நிறைவு இல்லாமல் போகுது. ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லுவார்களா? அழகு, பதவி, பணம், இந்த 3க்குள்ள தான் இந்த உலகம் சுத்துது. அழகு, பணம், பதவி, போஸ்ட், இதுக்காகத்தான் மனுஷர் ஓடி அலைகிறார்கள். பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பொருளை சம்பாதிக்க வேண்டும், பதவியை சம்பாதிக்க வேண்டும் என்று. ஆனால் அவைகள் ஜீவன் அல்ல. அந்த படத்தை போடுங்க ஒரு தயவு செய்து. இது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து இதை காட்டுகிறது காரணம், இங்கே ஒரு மனிதர் பெட்டியிலே இருக்கிறார், மரித்து போனவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். நீங்களாம் பார்த்துருப்பீர்கள். நான் இவரை இன்சல்ட் பண்ணுறதுக்கு அல்ல, இதை ஒரு உதாரணமாக காட்ட. அவருடைய நெஞ்சிலே பாருங்கள் ஒரு சிலுவை அடையாளம் இருக்கிறது. அவரை போர்த்திருக்கிறதெல்லாம் தங்கம். அவருடைய சொத்தை பாருங்கள், ஒவ்வொன்றா போடுங்க. இது அவருடைய வீட்டிலேயோ அவருடைய இதில் இருக்கிற கோல்டு, தங்கத்தை அடுக்கி வச்சிருக்கிறார். அடுத்தது போடுங்க. பணம், டொலர்ஸ், பணங்களாக இருக்கிறது. சிரிக்காதீங்க, இதெல்லாம் பெரிய ஒரு அவசரம். அடுத்தது போடுங்க. அவருடைய படிகள் எல்லாம் வைரம், கல்லுகள் அல்ல, வைரத்தால் போட்டு. அவருடைய ஸ்டெப்ஸ் 3வது, அவருடைய தங்கமான கார், வைரத்தால் பூதப்பட்ட வாகனம், பென்ஸ். அடுத்தது
அவருடைய பெட் தங்கத்தால் சூழப்பட்டிருக்கு. தங்கம். என்ன குறை இவருக்கு? ஆனால் யங் மேன், இளம் வாலிப வயதில் இதெல்லாம் அனுபவிக்க முடியாத படிக்கு அவருடைய உயிர் எடுத்து கொள்ளப்பட்டது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிற அவனுக்கு என்ன லாபம்? ஒரு ஐஸ்வர்யவான் இப்படித்தான் சொல்லிக்கொண்டான், நான் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன், பிறகு நான் என்ன செய்வேன், நான் அதில் நிரப்புவேன், என் ஆத்மா பாவத்தை சொல்லுவேன், நீ நீடித்து புசித்து குடித்து சந்தோஷமாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று ஆண்டவர் அந்த ராத்திரியிலே அவனோடு பேசினாராம். மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது யாருக்கு இவைகள்லாம் சொந்தமாகும்? பாருங்கள், அந்த வாலிபர் எல்லாம் தங்கமாக இருந்தது, ஆனால் அவர் படுத்திருக்கிறது பெட்டி மரத்தால் ஆனது. என்ன பிரயோசனம்? மண்ணுக்கு போகிறது. அதையும் தங்கத்தில் செய்யல. இதை நான் ஒரு சிரிப்புக்கு ஜோக்குக்கு போட்டு காட்டல. எங்களுக்கு இந்த மாதிரியில் பார்த்து இந்த டெக்னாலஜிக்கல் வளர்ந்துருக்கிறபடினால நாங்கள் இந்த மாதிரி படங்களை போட்டு உங்களை போதிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இது முந்தைய ஆதியில் டெக்னாலஜிக்கல் இல்லை, பேசிட்டு போகல. இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறதால பதியும். இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் யார் இருந்திருக்க போகிறோம்? காரெல்லாம் வைரம், படிக்கட்டு வைரம், கல். ஆனால் நாங்களும் ஒரு காலத்தில் வைரத்துக்கு மேலே தங்கத்துக்கு மேலே நடப்போம். எப்போ? பரலோகத்தில் வச்சிருக்கிறேன். இப்படி நடக்காது, இதில் ஆசைப்படாது. இப்படி சிலுவையை சுமந்து கொண்டு கல்லுகளுக்கு மேலே முள்ளுகளுக்கு மேலே பாதம் கிழிக்கும், கஷ்டப்படுவேன், எல்லாம் இருக்கட்டும், நல்லது. அப்படிப்பட்ட பாதங்கள் ஒரு நாள் இந்த வைரத்துக்கு மேலே நடக்கும். தங்க வீதியில் நீ உலாவுவாய், செய்வாய். பார்த்தீர்களா? அதனால தான் இந்த வாலிபனை பொழுத நான் இதை செய்யும் பொழுதே ஆண்டை என்னை வழி நடத்தினார். இந்த மாதிரி படங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டதில். இப்போ எனக்கு தெரியும் இந்த காரியம் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று, பேச வேண்டும் என்பதற்காக. படத்தை பார்த்தீங்களா? மூட்டையா எவ்வளோ கட்டு, என்ன குறை? ஆனால் ஜீவன், இவையில் எல்லாவற்றும் ஜீவனை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சுதா? உயிரை யாரும் தடுக்க முடியாது. என்ன பிரயோசனம்? இந்த ஆத்மா இப்பொழுது எங்கே தெரியாது. ஒருவேளை தெரியும், நான் அதை நியாயத்திருக்கையில், அது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் நாங்கள் புத்தி அடையணும். நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த உயிரை இந்த தங்கமோ தங்கக்கட்டிலோ தங்கக்காரோ வைரங்களோ காப்பாற்ற முடியல. இதைத்தான் இந்த வாலிபன் மனமடைந்து போயிட்டான். அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை விட மனம் இல்லை. சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நான் பாவம் செய்யலை. அப்போ நித்திய ஜீவன். இதை விட்டுட்டு வா. உலக ஆசை, உலகத்தை வெறு, பண ஆசையை வெறுத்துக்கொள், உலக மேன்மையை வெறுத்து தள்ளு, விட்டுட்டு வா. சிலுவையை சுமந்துகொள், சுயத்தை வெறுக்க பழகு. நான் அல்ல, கிறிஸ்துவே, எனக்கென்று இருக்காதே, விட்டுக்கொள். எனக்கு அருமையானவர்களே, சில உதாரணங்களை பார்த்து நிறைவுக்குள்ளாய் வருவோம். இப்படித்தான் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22 27 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு நியாயாதிபதியாகிய ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 22 27 வாசிக்கும் பொழுது கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதிய வாழ்க்கையிலே என்ன சம்பவித்தது பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர், நியாயாதிபதிகள் 8:22 21, நீங்கள் எடுத்த சரிப்பில்லை, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பைபிள் எடுக்காதவர்களுக்கு இந்த இது Judges 8:22-27 வாசிங்க இப்ப. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும்
அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரபணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாய் இருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏப்போத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. the trap. கிதியோன் ஆரம்பத்தில் சொன்னார்கள், இஸ்மவேலர்கள், நீர் எங்களை எல்லாரையும் காப்பாற்றினபடினால் நீங்க தான் எங்களுக்கு தலைவர். பதவியை தூக்கி எறிஞ்ச, நான் உங்களை ஆள மாட்டேன், எனக்கு இந்த பதவி தேவையில்லை. என்னுடைய மகனும் என் பிள்ளைகளும் குமாரன் கூட ஆள மாட்டான், அவனுக்கு இந்த போஸ்ட் இல்லை, கர்த்தர் தான் உங்களுடைய ஆளுவார். இப்படி அடிச்சு பேசின கிதியோண்ட வாழ்க்கையிலே ஒரு கண்ணி வந்தது, இந்த பணாசை பொன்னாசை. இவ்வளவு பதவியை தூக்கி எறிந்தவன், இவ்வளவெல்லாம் தூக்கி எறிந்தவன், எனக்கு இதில் அந்த போஸ்ட் தேவையில்லை, கடவுள் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு ஆண்டர் கொடுத்த விடுதலை, என்னை கொண்டு ஆண்டர் பெரிய காரியங்களை செய்தார், அவர் தான் ரட்சகர், அவரை கும்பிடலாம் முழங்கின கிதியோண்ட வாழ்க்கையிலே ஒரு கண்ணி வந்தது. காரணம், அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களை கொண்டு வாங்க எல்லாரும். அந்த அப்படியே அந்த மனம் பொண்ணுக்கு மேலே பணத்துக்கு மேலே அப்படியே போயிட்டு ஆசை, உலக ஆசை. அதனால் கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று, தேசத்துக்கே ஒரு பெரிய ஒரு கண்ணியாக போச்சு. இதெல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்கிறார், பார்த்து நட. ஒரு காலத்தில் ஆண்டவரே கர்த்தரே என்று முழங்கினவர்கள் இன்றைக்கு பணத்துக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பல பல தேசங்களுக்கு. கர்த்தர் தான் ரிட்சகர், கர்த்தரே ஆண்டவர் என்று முழங்கின எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எத்தனையோ நாடுகளில் பணம் உழைக்கிறதுக்காக ஓடி திரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அது கண்ணியாயிற்று. முழங்கினவர்கள் எத்தனை பிள்ளைகள் ஆண்டவருக்காத்தான் வாழ்வேன், ஆண்டவருக்குத்தான் இருப்பேன், ஆண்டவருக்குத்தான் இருப்பேன் என்று சொல்லி போட்டு பின்பாக இந்த உலக ஆசை, உலக பெருமை, உலக காரியங்களுக்காக போய் சிக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் காணலாம். நான் யாரையுமே குற்றமாய் பேசல. கிதியோன், ஆண்டவர் கிதியோனை பார்த்து என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவனுக்கு கிடைச்ச பேர் பராக்கிரமசாலி. ஆனால் அந்த பராக்கிரமசாலி சாதாரண உலக ஆசையில் விழுந்து போயிட்டான். தேமா இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான் பவுல் கவலைப்படுறார். தேமா நல்லா ஒழுங்காக என்னை பின்பற்றினவன், ஊழியத்தில் உதவியாக இருந்தவன், கடைசியில் இந்த உலக பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு போய்விட்டான். தெசலோனிக்கேயா பட்டணம் அன்றைக்கு வியாபார ஸ்தலம், ஆம்ஸ்டர்டம் மாதிரி, லண்டன் மாதிரி, நியூயார்க் மாதிரி, பெரிய பெரிய சிட்டிகள் மாதிரி அங்கே போயிட்டான் பணத்துக்கு ஆசைப்பட்டு. இன்னொரு நியாயாதிபதி உங்களுக்கு தெரியும், எடுத்து வாசிப்போம் பாருங்கள். நியாயாதிபதிகள் 16:4 ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், நேரமாகிறது பாருங்கள். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையிலே இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். யார் அந்த சிநேகமாயிருந்தான்? சிம்சோன். ஒரு வேசி இடத்துல போயிட்டு, ஒரு பொம்பளையிட்ட போயிட்டு, சோரம் போன ஒரு பொம்பளையிட்ட போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சான், நட்பு மாமிசத்தில். இவன் பராக்கிரமசாலி, இவன் அடுத்த பராக்கிரமசாலி சிம்சோன். அப்படி எல்லாரையும் அடித்து நொறுக்கக்கூடிய பலம் உள்ளவன். இவன் கடைசியில் ஒரு பொம்பளையில் போயிட்டு விழுந்தான். மாமிச இச்சை, உலகத்தின் இச்சை, பணத்தின் இச்சை, மேன்மை, மாமிச இச்சை. சாத்தங்களை தட்டி விட்டான். 2 பராக்கிரமசாலி. இதெல்லாம் திருஷ்டாந்தமாக வாலிபனே, தம்பி, தங்கச்சி நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு ஆத்துமாக்கள், ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டியவர்கள். சாதாரண ஒரு வேசி இடத்துல போயிட்டு ஒரு பெண்ணிட்ட போயிட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லாம் போச்சு, கண்ணும் போய் எல்லாம் போனது. சாத்தான் பாவிக்கிற இன்றைக்கு 2 மிகப்பெரிய ஆயுதங்கள் இந்த 2 தான். உலக ஆசை, மேன்மையை காட்டுவான். நீ ஆண்டவரை பின்பற்றினால் இதெல்லாம் உனக்கு போகும், இதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ வெளியே வா, இதை நான் உனக்கு தருவேன் என்று மறைமுகமாய் நமக்கு மனதிலே கற்பனைகளை, படங்களை போடுவான். விட்டுட்டு வா, அதை விட்டுட்டு போயிடுவார்கள். இப்படியே இருந்தால் உண்ட பிள்ளைகளை நீ படிப்பிக்க மாட்டேன், இப்படியே இருந்து என்றால் உன் பிள்ளைகளுக்கு நீ ஒரு நல்ல இடத்த திருமணம் செய்து வைக்க மாட்டேன், இப்படியே இருந்தன்னு சொன்ன நீ ஆண்டவரே கத்தாய் வேண்டி இதுக்குள்ளதான் இருப்ப, வெளியே வா, வெளியே வா, இதை விட்டுட்டு வா. அப்படி கூப்பிட்டு கொண்டு போய் பிள்ளைகளையும் சரி உங்களையும் சரி கொண்டு தட்டி விட்டோம்.
இதுதான் அவனுடைய போக்கு. நாம் என்ன செய்கிறோம்? உண்மைதான். 4 பேர் சொல்லுவார்கள், என்ன இதுக்குள்ளே இருக்கு, வலிக்குடு வலிக்குடு, எல்லாம் சும்மா பொக்கெட்டை நிரப்பலாம், வலிக்குடு, வீடுகளாக வாங்கலாம், வலிக்குடு, காராக ஓடலாம். இது என்ன, நீ இங்கேருந்து சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிற, வா, எத்தனை நாளைக்கு இந்த சைக்கிளை புஷ் பைக்கிள் ஓடுவேன், வலிக்கிட்டு வா. அவன் பார் அங்கே ஓடுறான் கார், பார்த்தியா, நீ என்ன செய்கிறான்? அப்படியா, நானும் எடுத்து காட்டுறேன். இனி இருக்குதானே யோபின் மனைவி மாதிரிகள் இருக்கிறாங்க தானே, யோபின் மனைவி. நீ இப்படியே இருந்து இப்படி இருக்க போறியா? எப்போ நீ எனக்கு ஒரு தாலிக்கொடியை செய்ய போகிற, எப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு 2 நகையை போகிற, காப்பு இப்போ வாங்க போகிற, பொம்பளை பிள்ளைகள் அப்புறம் கொண்டு இருக்குது, இதை கொஞ்சம் யோசிச்சியா நீ என்று. இனி அவரும் கொஞ்சம் யோசிச்சு கர்த்தர் பிறகு உண்மைதானே, உண்மைதான். இப்படி இருந்தால் எங்கட பிள்ளைகளுக்கு எங்கே கல்யாணம் நடக்க போகுதுன்ற சிந்தனை வந்து இனி உலகாசை இப்படி போட்டுருவான் படத்தை. கவனமாயிரு. கர்த்தர் ஒருபோதும் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உன்னை வெட்கப்பட்டு விட மாட்டார். அவங்க சொல்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க, நம்ம விட மாட்டேன். நான் ஆண்டவர் உம்மை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. வெட்கப்பட்ட ஆளை கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து நான் வெட்கப்பட்டு போனேன் என்று சொன்ன ஒரு சாட்சியை கொண்டு வா பார்ப்பான். ஆனால் உலகத்தை நோக்கி பார்த்து நான் வெட்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போன சாட்சி நிறைய இருக்கு. நீ போய் கேட்டுப்பார். நான் சொல்ல கேட்கவில்லையே, ஆண்டவரை விட்டேனே போனேனே, இப்போ எல்லாம் வந்துட்டுது. ஸோ எனக்கு அருமையானவர்களே, சிம்சோன் அருமையான ஒரு ஆத்மாவை இழந்து போனான். கிதியோன் இவ்வளோ ஒரு வைராக்கியமாக ஆண்டவருக்கு பார்த்தணும். இன்னொருவனை பார்ப்போம் பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:20. இது உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம ஆள் தான். பாருங்க, 2 ராஜாக்கள் 5:20 என்ன? தேவனுடைய மனுஷனாகிய 2 Kings 5:20 வாசி. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்க மாட்டான், அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, போதும், அவன் எப்படி வந்தானா? ஓடி வந்தான். ஐயோ, இந்த பொண்ணையும் நாகமான் கொடுக்க வந்த பெரிய அந்த வஸ்திரத்தையும் அந்த பெரிய காசையும் எஜமான் எலிசா வேணான்ட்டார். கொண்டு போ, நீ கொண்டு போ, உன்ற நாட்டுக்கு கொண்டு போய், எனக்கு தேவையில்லை என்று எலிசா அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த கேயாசி அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் என்ன செய்தார்? இவருக்கு என்ன தெரிய போகுது, நான் கொண்டு போகிறேன் என்று பின்னு கோடி கடைசி முடிவென்ன? எலிசா கேட்குறார், என்ன கொண்டு வந்த, எங்கே போன, எங்கே வார? இதோ அந்த நாகமாண்ட குஷ்டரோகனை அதை சேர்த்து வாங்கி கொள்ளென்று குஷ்டரோகியானான். இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் பின்னுக்கு ஓடினான் என்று ஆசைப்பட்டு ஓடினான். பார்த்தீர்களா அன்பானவர்களே, இதையே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எதுக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதுக்கு பின்னுக்கு ஓட நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதுக்கு பின்னுக்கு ஓட போகிறீர்கள்? எது உங்களுக்கு உலகம், எது உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறது? உட்கார்ந்து ஜபிக்க, வேதம் வாசிக்க, உங்களுக்கு பிள்ளைகளோடு இருந்து குடும்பத்தோடு இருந்து வேதம் வாசித்து ஜபிக்க முடியாத வேலை உங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தை தேட முடியாத வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. அந்த வேலையோ எந்த காரியம் உனக்கு தேவையில்லை, தூக்கியறி. இதனால் எத்தனை மடங்கு சம்பளம் உனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, தூக்கியறி. இதில் உலகத்தை உனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி ஜெபித்து வேதம் வாசித்து அவரோடு உனக்கு ஐக்கியப்படாத வேலையோ எதுவோ நீ நஷ்டமும் குப்பையுமா என்று இதைத்தான் மோசே தூக்கி எறிந்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்வதை வெறுத்து தள்ளினார். தன் ஜனங்களோடு பாட அனுமதிக்க தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு சொன்னார், விட்டுட்டு வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன் தகப்பன் வீடு, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நட. விட்டுட்டு வந்தார். கடைசியில் என்ன சொன்னார்? உன் குமாரனை விட்டு கொடு பார்க்கலாம் என்று. உடைய குமாரனை விட்டு கொடு, உன் குமாரனை நான் காட்டுகிற இடத்துல கொண்டு வந்து பலி செலுத்தினார். விடப்பழகினார். விடப்பழக வேண்டும் கண்பானவர்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அந்த வாலிபன் அதைத்தான் செய்ய மறுத்தான். உலகத்தை வெறுக்க முடியாமல் போயிட்டது, தன்னைத்தானே சுயத்தை வெறுக்க முடியாமல் போயிற்று.
அதனால் நித்திய ஜீவன் இல்லை. அதை இழந்து போனதாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் பணத்தை கொண்டு காரியத்தை சம்பாதிக்கலாம், ஏதாவது காரியத்தை செய்யலாம் என்ற மட்டும் நீங்கள் கனவு காணாதீங்க. பலத்தை வைத்து பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பண பலத்தை நீங்கள் ஒப்பிடக்கூடாது. ஊழியம் சரி, ஆத்தும ஆதாயம் சரி, சபையின் ஊழியங்களும் பண பலத்தினாலே நான் சபையை கட்டுவேன், ஊழியம் செய்வேன், வைப்பேன் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு போதுமே அது சரி வராது. பரிசுத்த ஆவியின் பலத்தினால நான் ஊழியம் செய்ய வேண்டும். தேவ தயவு தேவை, ஊழியம் செய்ய தேவ தயவு தேவை, தேவ பலன் தேவை, பரிசுத்தாவினுடைய பலன் தேவை. இன்றைக்கு பணத்தை வச்சு பதவியை வைத்து இதை வச்சு கொண்டு ஊழியங்கள் செய்கிறார்கள், ஒரு நாள் எல்லாம் இல்லாமல் போகும். செய்யக்கூடாது. 1 யோவான் 2:15 யோவான் சொல்லுகிறார். என்ன வாசிக்கிறார் பாருங்கள், சீக்கிரம் வாசிங்க. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அதாவது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். போதும், இது கடைசி காலம். இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்போம். கொள்ளை நோய்கள் இதெல்லாம் பெருகி கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறபடினால் கடைசி காலம். எனவேதான் இந்த வாலிபனுடைய உதாரணம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும். பாருங்க அந்த 23ஆம் வசனம், மார்க் 23 பாருங்க. அப்படி இருந்து நம்முடைய அருமை இரட்சகரை நான் ஒரு அடுத்து காட்டணும். இவர் போல ஒரு இரட்சகர் உலகத்தில் கிடைக்காது நமக்கு. அன்புள்ள ஒரு ஆண்டவர், அதுதான் நம்மளுக்கு அவரையும் நான் காட்டணும். இவள் இப்படிப்பட்ட ஒரு அருமை இரட்சகரை நம்முடைய பிதாவானங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க இந்த மார்க் 10:23. அதாவது அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து இவன் வாலிபன் அப்படியே சோர்ந்து மனமடைந்து அப்படி போயிட்டான். இயேசு அப்படி எல்லாம் விட்டுட்டு போனாலும் மக்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு எல்லாரையும் பார்க்கிறார். அவன் போறான், நீங்க என்ன மாதிரி எல்லாரும் நித்திய ஜீவனை விட்டுட்டு இந்த வாலிபன் போகிறான், என்னை விட்டு போகிறான் என்று சொல்லி அவ்வளோ பேரையும் பார்க்குறார். ஆண்டவர் பார்க்குறது எதுக்கு? அன்பில். நீங்கள் எல்லாரும் போகிறீங்களா? நீங்களும் அதே மாதிரி தான் நிலைமையில் இருக்கிறீர்களா? இதே வாலிபன் நிலைமையில் உலகத்தை வெறுக்காம சுயத்தை வெறுக்காம உள்ள சூழ்நிலை தானா நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தன்னை சுற்றி இருந்த ஜனத்தை அவ்வளோ பேரையும் பார்க்குறார். நீங்களும் ஆண்டு அதான் அந்த பார்வை. இல்லாட்டி அவரை சுற்றி பார்த்தன்று ஏன் ஆவியான் எழுதி வச்சிருக்கிறார். சுற்றி பிடிங்கடா ஓடுறான், அவனை இழுத்து கொண்டு வாங்க, அதுக்காக பார்க்குறாரு. அவனை கூட்டிகிட்டு வாண்டு நாங்கண்டா பார்ப்போம். ஒரு வெளிப்பட பிடி என்று அவர் சுற்றி பார்த்து உங்களை பார்க்குறார். நீங்களும் போகிறீர்கள், என் மனதாக இருக்கிறீர்களோ, நீங்களும் விட்டு போகிறீர்களோ என்றபடி நீங்களும் இந்த உலக ஆசையில் சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கும் சுய வெறுப்பு இல்லையா? நீங்களும் இப்படி உனப்பொழுதாக இருக்கிறீங்களான்ற அப்படியே சுற்றி பார்த்து சீசரை நோக்கி சொல்கிறார். என்னை நம்பி வந்த சீசருக்கு இப்போ பாடம் கற்பிக்கிறார். இதை காட்டி இவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். நடந்த சம்பவம் என்ன சொன்னார்? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா பிள்ளைகளா? தன் சீடலை பார்த்து பார்த்தீங்களா? பணம் காசு நல்லது தான், ஆனால் அது இவ்வளோ பெரிய தடை வருது. ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதிலும் பார்க்க இந்த ஊசிட காது தெரியுமா? காது அந்த ஓட்டைக்குள்ள ஒரு ஒட்டகம் போயிருமா. என்ன ஆண்டவர் முஸ்பாத்தி பண்ணுறாரா, ஜோக் அடிக்கிறான்ட்டு எனக்கு கேள்வி. நான் ஆண்டர்கிட்ட கேட்கணும், இது நீங்கள் ஜோக் அடிச்சிங்களான்ட்டு. ஒரு ஊசியிட காதுக்குள்ளே ஒரு ஒட்டகம் பூர்மட்டா அது கூடி பூந்துடும். அவ்வளோ தூரத்துக்கு வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவ்வளோ பெரிய ஒரு, அதாவது 100% மாதிரி அவர் சொல்கிறார். முடியாத காரியம், அரிது, வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா உலகத்தை வெறுக்கும் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வந்து வெறுக்க வேண்டும் என்றால் உள்ளத்திலிருந்து வெறுக்க வேண்டும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவன். எளிமை என்று சொன்னால் பெருமை இருக்கக்கூடாது. பணம், பெருமை, பதவி ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்று ஜஸ்ட் சிறு குழந்தையை போல இருக்க வேண்டும். சிறு குழந்தையை போல தாழ்த்த வேண்டும், வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சீடர்கள் இருக்கிறார். ரொம்ப
அந்த வாலிபன் இவ்வளோ சின்ன வயசுலேயே ஒழுங்காக வாழ்ந்து எல்லா பப்ளிக்கு முன்னு காலடியில் விழுந்து இப்படிப்பட்ட வாலிபனுக்கு போக முடியலையே என்று பார்த்த உடனே ஒருவருக்கு இருக்கலாம் போச்சு. பேதுரு என்ன கேட்டார் பாருங்க, நம்முடைய பேதுரு தான், அவர் எல்லாத்துக்கும் பாய்வார் பாருங்க. என்ன கேட்டுட்டார்? அப்பொழுது 28 அப்பொழுது பேதுரு அவர், நீங்க எடுக்க கஷ்டப்பட்ட வேற யார் எடுத்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அடே, அவனை விட்டுட்டு வர சொன்ன, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்களுக்கு இது என்ன கேள்வி? நியாயமா நியாயம் இல்லையா? சரியா கேள்வியா? அப்ப கேட்கிறார்கள், யார் தான் ரட்சிக்கப்படுவான் ஆண்டவரே? இந்த ஐஸ்வர்யவன் ரட்சிக்கப்பட முடியாவிட்டால் எவன் தான் ரட்சிக்கப்பட போறான்? தேவனால் கூடும் என்று. எல்லாம் தேவன் தான், தேவனால கூடும். தேவன் எடுக்கிறவர் எடுப்பார். அதாவது நித்திய ஜீவனுக்கென்று யாரை நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்றபடி. அப்ப பேதுரு இதெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவருடைய உபதேசம் இவ்வளவு இருக்கு, அப்படி என்றால் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, என்னத்தையெல்லாம் விட்டாண்டு ஆண்டவர் கேள்வி கேட்டாரா? கேட்டாரா கேள்வி? பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கல, அந்த வாலிபனை கேள்வி கேட்டார். அந்த வாலிபனுக்கு ஒரு அவன் ஒரு கேள்வி கேட்டதுக்கு அடுத்த கேள்வி வந்தது, பின்பற்றுவார். சிறு வயதிலிருந்து என்ன எழுதி இருக்கிறது வேத வாக்கியத்தில் இந்த மாதிரியான கேள்வி கேட்டு இவனுக்கு பேதுரு கேள்வி கேட்கவே அவர் இல்லை, கேள்வி கேட்க பதில் சொல்ல ஆரம்பித்தார். அதுதான் இந்த ரெஸ்பெக்ட். தன்னை பின்பற்றவர்களை பார்த்து 2ஆம் கேள்வி 3ஆம் கேள்வி அதை செய் இதை ஒன்றுமே அவர் சொல்லவும் இல்லை, விட்டுட்டு வா செய்யன்னு சொல்லவில்லை, பதில் கொடுக்கிறார். ஆண்டவரை பின்பற்றுற உங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார் அன்பானவர்களே. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுற உத்தமமாக பின்பற்றுவராக இருந்தால் உங்கள் கேள்விகள் எப்பேற்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் ஆண்டவர் மதிப்பளித்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவார். இப்போ எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அந்த நீங்கள் வாசிக்க தவிர லூக்கா 5:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருவை ஆண்டவர் அழைத்த பொழுது அப்படியே படகையும் வலையையும் மீனையும் விட்டுட்டு என்ன செய்தார்? இயேசு பின் போனார். இப்போ சிந்திச்சு பாருங்க, இவர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னுக்கு போகாமல் இந்த மீன் வியாபாரத்தில் இருந்து படகையும் வலையையும் விட்டு விடாமல் அப்படியே இருந்தால் இன்றைக்கு பேதுரு சீமோன் சீமானா இருந்திருப்பார். பேர் எப்படி வந்திருக்கும்? சீமோன் அல்ல, சீமான் என்று போயிருக்கும். ஏன்? மீன்களை விற்று வில்படாத மீன்களை காய போட்டு கருவாடாக்கி கப்பத்தோக்கி அக்கானா அந்த ஊரில் கருவாட்டு வியாபாரியாக மாறியிருப்பார். ஜனங்கள் நிறைய போகும், மாசி கருவாடு, அந்த கருவாடு, சின்ன கருவாடு, சூடக்கருவாடு, பாறைக்கருவாடுன்னெல்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகி சீமோன் இப்பொழுது சீமானாய் போயிருப்பார். ஆனால் இவரை எல்லாத்தையும் விட்டு விட்டபடியினால ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 29 வாசிங்க. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, உடனே பதில் வருகிறது. சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான கேள்வியை பேதுரு கேட்டார். சரி, நாங்கள் விட்டுட்டு வந்தோம், நீங்கள் விட்டுருக்கிறீங்களா? ஏதாவது ஆண்டவருக்காக எதையா விட்டுருக்கிறியா? விட்டிருந்தா இந்த வசனம் வாக்கு தத்துவம் 100 மடங்கா இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வாய். வாக்கு தத்துவம் என் நிமித்தமாக என்ற பேருக்காக நீ என்ன விசுவாசிப்பதற்காக உன்னை நீ தகப்பனை இழந்திருக்கலாம், தகப்பன் உன்னை பயத்திருக்கலாம், உன்னை புறம்பே தள்ளியிருக்கலாம், வீட்டார் உன்னை புறம்பே தள்ளியிருக்கலாம், உன் இனத்தார் உன்னை புறம்பே தள்ளியிருக்கலாம், உன் பதவி இழந்திருக்கலாம், உனக்கு பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100%, அதாவது 100 மடங்காய் 100 மடங்காய் நீ பெற்றுக்கொள்வாய். இப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பேதுரு விடாமல் இருந்தால் அவ்வளவுதான். பெரிய கடைகளை அதை வச்சு கருவாட்டு கடை வச்சு என்ன செய்கிறது? அதை போல் உலகத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏதோ பேரை
வாழ்ந்து பேர் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் அவரை விட்டு உங்களுடைய மதங்கள், சடங்காச்சாரங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு அவரை பின்பற்றும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது அதுக்குரிய பலனை தராமல் போக மாட்டார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15, 1 கொரிந்தியர் நான் முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பார்த்தீங்களா, அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாயிற்றென்று விருதாவாய் இருக்காது, வீணாக போகாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களா. நீங்கள் ஆண்டவருக்காக விட்டு விடுகிற காரியம், பிரயாசத்துக்காக பணமாக இருக்கலாம், உடைய வேலையாக இருக்க, ஏதாவது சம்பவம் விட்டுருந்தால் அது ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த போகிறதும் இல்லை, அதனால் நீங்கள் நஷ்டப்பட போகிறதும் இல்லை. அதில் உங்களுக்கு பலன் உண்டு, பிரயாசம் வீணாய் போகாது, அதுக்குரிய பலன் உண்டு என்று சொல்ல வருகிறார். அந்த பிரயாசத்துக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. அதனால் ஆண்டவருக்காக நீங்கள் சில உங்களை தூக்கத்தை விட்டுருக்கிறீங்களா? தூக்கம் வேண்டாம், நித்திரைய ஆண்டவருக்காக பாவங்களை விட்டுருக்கிறீங்களா? அடே, இந்த பாவத்தை செய்கிறதுனால ஆண்டவருக்கு பிரியம் இல்லையே என்று சொல்லி பாவத்தை தள்ளி இருக்கிறீர்களா? உடைய சடங்காச்சாரத்தை விட்டு தள்ளி இருக்கிறீர்களா? சிந்திச்சு பாருங்கள். எதையெல்லாம் நான் விட்டு தள்ளி இருக்கிறேன் என்று, எதையெல்லாம் நான் அளந்திருக்கிறேன் என்று உங்களால் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நிறைய சொல்ல முடியும். உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்காக நான் இந்த காரியம் நான் செய்யக்கூடாது என்று, எனக்கு அது லாபமாக இருந்தாலும், அது என் உடலுக்கு இன்பமாக இருந்தாலும், எனக்கு மேன்மை பெருமை தந்தாலும் இது அவருக்கு கூடாது, இதை நான் விளக்கணும் ரெடி சொல்ல முடியுமா? அப்படி விளக்க தயாராக இருக்கும் என்று. அப்படி விளக்க நீங்கள் தயாராக இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முடியும், சீடனாக முடியும். அவரை பின்பற்றணும் என்றால் உலகத்தை வெறுக்க வேண்டும், சுயத்தை வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சீடராக நாம் பின்பற்றலாம். இல்லாட்டி விசுவாச கூட்டத்தாராக இருந்து ஏதோ அல்லேலூயா போட்டுக்கொண்டு அப்படியே ஈடுபட்டு கொண்டு போக வேண்டியதுதான். ஆண்டவருடைய சீடராய் வர வேண்டும். டிசைபிள், நான் இயேசு கிறிஸ்துவின் சீடன் என்பதற்காக. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே இந்த நாளிலும் கூட நம்மை இந்த வேத வாக்கியத்தோடு கூட நம்மை ஆராய்ந்து சோதித்து பார்த்து நம்மை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். எழுந்து நிற்போம், ஜெபத்திலே ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடி, இது தியான நேரம், எந்த அசம்பாவிதம் வராதபடிக்கு நம்மை நாமே ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த நாளிலும் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உலக ஆசைக்குள்ள கட்டுப்படாதபடிக்கு, உலக மயக்கங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, உலக காரியங்களுக்குள்ளே போய் உடைய வாழ்க்கையை நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பத்தினர் எல்லாம் உலகமயமாய் போகிற காரியம், உலக பிரகாரமான பேச்சு, உலக பிரகாரமான சிந்தனை, உலக பிரகாரமான நடவடிக்கை, உலகம் சபைக்குள்ள வந்திருக்கு. உலகம் சபையை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு சபை உலகத்துக்குள்ளே போகாமல் உலகம் சபைக்குள்ளே வந்திருக்கு. உலக பிரகாரமான மேட்டுமை, பதவி ஆசை, சபைகளுக்குள்ளே பதவி ஆசை, சபைகளுக்குள்ளே சொல்லப்படாத காரியங்கள்,
அசுத்தங்கள், உண்மையில்லாத தன்மைகள், எவ்வளவு காரியங்கள் சபைக்குள்ளே இருக்கு. சிந்தித்து பாருங்கள். இது நம்முடைய சபையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்குள்ளும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த வாலிபனை யோசித்து பாருங்கள். சிறு வயது முதல் இப்படிப்பட்ட ஒரு வாலிபனை கொண்டு வர முடியுமா இந்த நாட்களிலே? ஆனால் அவன் தாழ்மையாய் போனான். நான் நினைக்கிறேன் பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அப்போஸ்தலருடைய உபதேசம் பரிசுத்தாய் வந்து இப்படியாய் அவன் மீட்கப்பட்டிருப்பான். ஏனால் அவன் தேடினவன். சிந்திப்போம். இந்த பாடலோடு கூட உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க பாருங்கள். உலக மாயையிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா, என் நண்பா, நீ எங்கே நண்பா. உலக மாயையிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா, என் நண்பா, நீ எங்கே நண்பா. உலக மாயையிலே அழகு மாயை, இளமை மாயை, அறிவாயோ நண்பா. அழகு மாயை, இளமை மாயை, அறிவாயோ நண்பா. சாவை வென்ற சத்திய இயேசு அழைக்கிறார் நண்பா, உன்னை அழைக்கிறார் நண்பா. உலக மாயையிலே பொன்பொருள் எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா. உன் பொருள் எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா. புனிதர் இயேசுவின் புண்ணியம் தேடிட புறப்படு நண்பா, என் நண்பா, புறப்படு நண்பா. உலக மாயையிலே உறவுகள் எல்லாம் உன்னை ஒரு நாள் உதறிடு நண்பா. உறவுகள் எல்லாம் உன்னை ஒரு நாள் உதறிடுமே நண்பா. உத்தமரான சத்தியர் இயேசு உதவுவார் நண்பா, என் நண்பா, உதவுவார் நண்பா. உலக மாயையிலே நித்திய ஜீவனும் சத்திய வசனமும் நிலைத்திடுமே நண்பா. நித்திய ஜீவனும் சத்திய வசனமும் நிலைத்திடும் நண்பா. நீதியின் சூரியன் இயேசுவிடம் வந்தார், நிம்மதி அடைவாய் நண்பா, என் நண்பா, நிம்மதி அடைவாய் நண்பா. உலக மாயையிலே உழலும் என் நண்பா. உலகம் ஒரு நாள் கைவிடும் போது
நீங்கள் பார்த்த படத்திலே உலக மாயையிலே பொன் பொருள் பதவி மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லுவார்கள். இவைகளை வெறுக்க பழகுங்கள். அதுகள் வந்தால் அதிலே மனதை வைக்காதீர்கள். உங்கள் உள்ளத்தை அதில் ஊற்றாதீர்கள். அதற்காக உங்களுடைய நேரத்தையும் அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காதீர்கள் என்று இயேசு சொன்னார். அழியாத போஜனமாகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்காக கிரியை நடப்பியுங்கள். குமாரனை முத்தரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அதற்காக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் எங்கே ஓடுகிறாய்? எதை தேடி நாடி உன்னுடைய தரிசனம் எங்கே இருக்கிறது? இயேசுவின் வருகையிலே உன்னுடைய தரிசனம், சிலுவை நோக்கி தரிசனம், உலகம் என் பின்னால், சிலுவை எனக்கு முன்னால் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நாம் வாழுகிறோமா? அல்லது உலகம் எனக்கு முன்னால், சிலுவை எனக்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தானா? சிந்தித்து பாருங்கள். இந்த காலை நேரத்திலே எங்கே ஓடுகிறாய்? யாரை நோக்கி ஓடுகிறாய்? எதற்கு ஓடுகிறாய்? ஏன் ஓடுகிறாய்? எல்லாம் பார்த்து மனம் திரும்புவோம், ஜெபிப்போம். உங்கள் மத்தியிலே யாராவது ஜெபிக்க இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உங்கள் ஜெபம் போகக்கூடாது. நீங்கள் ஜெபியுங்கள், படித்ததை கொண்டு ஜெபியுங்கள். எங்கேயோ கேட்டு போட்டு வந்து அதை ஜெபிக்கக்கூடாது. படித்ததை கொண்டு ஜெபியுங்கள், ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கேட்டதை கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காய் மன்றாடி கொள்ளுங்கள். அன்பான பரமபிதாவே, இந்த நாளிலும் இந்த வசனம் கேட்ட யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், பொருள் பெருகும் பொழுது, ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது இருதயத்தை அதன் மேல் வைக்காது என்றபடி இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். தேமாவை போன்று ஆண்டவரே பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்கிறவர்களும், பொய்யான பதவிகள் ஆசையில் மீது வைத்து ஓடிப்போகிற காலம் ஆண்டவர். அதில் இவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த வசனம் கேட்டவர்களையும் இங்குள்ளவர்களை காத்தருள்வீராக, எங்களையும் காத்தருள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். சரி அன்பானவர்களே, அடுத்ததாக நான் ஒரு காரியம், இந்த வலைத்தளத்தினூடாக இணையதளத்தினூடாக இந்த ஆராதனை கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கு இந்த நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்படுகிறது. காரணம், இனி இந்த சபையினுடைய நிகழ்ச்சிகள் தான், இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் நடைபெறப் போகிறது. எனவே அது உங்களுக்கு அதிகமாக அவசியப்படாது என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே எங்கள் இனி பின்பம் குழந்தைகள், காணிக்கை, மற்றது சாட்சி நேரமெல்லாம் இருக்கிறது. எனவே இதோடு கூட நாங்கள் உங்களுக்கு ஆராதனை நிறுத்துகிறோம். உங்களை நான் ஆசீர்வதித்து உங்களுக்கு நான் பிளஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அப்படியே ஒரு முழுமையான ஆராதனை மாதிரி உங்களுக்கு பிளஸ் பண்ணி உங்களுக்கு ஜெபித்து நான் நிறுத்த விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக இந்த வலைத்தளத்தினூடாக இருக்கிற பிள்ளைகளுடைய நல் நாட்கள், அதாவது அவருடைய சிறப்பான நாட்களுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட ஜெருவேல் ராஜா அசன் சபை ஐக்கியத்தைச் சேர்ந்த பிள்ளை ஜெருவேல் ராஜாவினுடைய 5ஆம் தேதி இந்த மாதம் சென்ற 5ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அடுத்ததாக ஜான்சியா ரெஜினோல்ட், அவரும் அசன் சபை ஐக்கியத்தைச் சேர்ந்தவர். அவர் 10ஆம் தேதி இந்த மாதம் அவருடைய பிறந்த நாள். அதே சமயம் விக்டோரியா, இந்த குழந்தை பிள்ளை விக்டோரியா அவர்கள் கூட அந்த ராஜா அந்த அவருடைய பிள்ளைகள் தான். எனவே 10ஆம் தேதி இந்த மாதம் அந்த பிள்ளையினுடைய பிறந்த நாளும். அடுத்ததாக தேவி தினேஷ் 13ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளும் கூட இருக்கிறது. எனவே இவர்களுக்காக இந்த பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி சோத்தரிப்போம். என்னோடு ஒருமனப்படுங்கள். பிதாவே, இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை ஆண்டவரே நினைவு கூர்ந்து நன்றி நன்றி செலுத்திய இந்த பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், துதிக்கிறோம். முதலிலே நாங்கள் இவர்களுக்கு செய்த நீங்கள் நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலிருந்து அற்புதமாய் ஆண்டவரே இவர்கள் பிறப்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் நீர் போஷித்து உடுத்துவித்து பாதுகாப்பு தயவு உண்டு பண்ணி வழிநடத்தின காலங்களுக்காக, வருடங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர். இந்த புதிய ஆண்டிலும் வயதிலும் உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. எல்லா அழிவுகளும் நாசம் மோசத்திலிருந்தும் இன்னும் அதிகமாக இந்த கொரோனா வியாதி, தொற்று வியாதியிலிருந்தும் இவர்களை எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். இந்த பாவங்கள் கூட தொற்றிக்கொள்ளாதபடிக்கு இந்த வருஷத்திலும் எங்கள் குழந்தைகளை காத்தருள்வீராக.
இதோ ஆண்டவரே, இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் சரீரத்திலே தூரமாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளை நீர் எங்கள் சபைக்கு கொடுத்தீர், நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மகிமையான நாளிலும் நான் கரங்களை உயர்த்தி ஜெருவேல், யான்சியா, விக்டோரியா, தேவி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, நீடூழி வாழ இகவர ஆசீர்வாதங்களோடு சமாதானத்தோடும் வாழ ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபையாராக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சரி அன்பானவர்களே, அடுத்த விசேஷ தினங்கள் இருக்கிறதா? இல்லாத பட்சத்திலே இந்த வலைதளத்தின் ஊடாக இணைந்திருக்கிறவங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். பிதாவை, இந்த நாளிலும் தங்களுடைய சிறுமையான நேரத்திலே ஒடுக்கப்பட்ட இந்த வேளையிலே எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே வலைதளத்தினூடாக பங்கு பெற்றிய ஒவ்வொரு முத்தான ஆத்துமாக்களுக்காக, குடும்பத்தினருக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இதோ அவர்களுக்கு ஆண்டவரே, நம்முடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறது. அவர்கள் ஆண்டவர் இப்பொழுது என்னத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை வியாதியாகி, ஒருவேளை நோவுகள் அல்லது பிசாசின் தாக்குதல்கள் ஏதாவது இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் சுகமடைவார்களாக, அவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. ஆண்டவர் அவருடைய சமூகம் அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, அவருடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் துதிகளையும் கேட்ட ஆண்டவர் அதுக்குரிய நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பீர்களாக. கர்த்தாவே, அவர்கள் சபை கூடி வருவதை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், அந்த ஏக்கம் மிக விரைவிலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே அவருடைய ஏக்கங்கள், ஜபங்கள், பெருமூச்சுகள் எல்லாம் இருக்கிறது. கர்த்தாவே, அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பீர். உங்களுடைய வருகையிலே நீர் கொடுப்பீர் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட உபதேசத்தின்படி சபை கூடியவர் இல்லை என்று ஆண்டவரே, வாலிபர்கள் மக்கள் இல்லாத பட்சத்திலே அவர்கள் உலகத்துக்கு பின்னுக்கு போகாமல் வீடுகளிலே சும்மா இருக்கும் பொழுது நேரம் இல்லை என்று பிழையான காரியங்களை டெலிவிஷன் மூலமாகவோ அல்லது டெலிஃபோன் மூலமாகவோ உலக காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, வேடனுடைய கண்ணிலே சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்வீராக. அன்று கிதியோனுடைய கால்கள் வேடனுடைய கண்ணிலே சிக்கப்பட்டன என்று நாங்கள் பார்த்தது போல இந்த ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுடைய கால்களை காத்துக்கொள்வீராக. தேசத்தில் எங்கெங்கே இருந்தாலும் ஆண்டவரே, இந்தியா முதல் கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்மணி போல காத்தொருளும் ஆண்டவரே. உடைய செட்டைகளை அவளை காத்துக்கொள்ளும். உடைய செட்டைகள் ஆரோக்கியம் உண்டு என்றபடி உடைய ஆரோக்கியத்தில் காத்துக்கொள்வீராக. மறுபடியும் அவர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது, இந்த வலைதளத்தூடாகவோ நேரடியாக சந்திக்கும் பொழுது நல்ல சாட்சிகளோடு பலப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்களாக. அப்பா, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தாய், அநேகத்துக்கு உன்னை அதிகாரி ஆக்குவேன் என்றபடி அதிக பலனை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிக கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். அநேகமுடைய சத்தத்தை கேட்கட்டும், வெளிப்பாடுகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். எனவே இந்த நேரடி ஒளிபரப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட என்றென்றைக்கும் கிருபை இருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த ஒளிபரப்பை நாங்கள் இப்பொழுது நிறுத்தி வைக்கிறோம். இப்பொழுது இந்த சபைக்குள்ளாக நாங்கள் செல்ல போகிறோம்.